நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா ஸ்டாலின் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு பெண்களும் போராடுகின்ற ஒவ்வொரு பெண்களும் ரத்த கண்ணீர் வடித்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் மேடம் கனிமொழி நின்று ஏதாவது பதில் சொல்லுவாங்க? தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே பெண்கள் தானே சார்? ஏன் போய் நின்று கனிமொழி 3 மாதமாக பேசுகிறாங்களே, அந்த பெண்கள் 3 மாதமாக போராடிட்டு இருக்காங்களே, ஏன் கனிமொழி மேடம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னதில்லை? இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் சொன்னதில்லை? நர்ஸுங்களுக்கு ஏன் சொன்னதில்லை? டாக்டர்ஸ்க்கு ஏன் சொன்னதில்லை? அப்போது அதில் எல்லாமே என்னது, இவங்க கொடுத்த வாக்குறுதி தான். அன்றைக்கி அந்த டீச்சர்ஸ் போராட்டத்துலேயும் செவிலியர் போராட்டத்துலேயும் பெண்கள் ஸ்டாலினை பர்சனலாக அசிங்கமாக திட்டுறாங்க. வாடா போடாங்கிற ரேஞ்சில் எல்லாம் திட்டுறாங்க இல்லையா? எந்த இடத்துல நின்று திட்டுறாங்க? அந்த பெண்களுக்கு அந்த ஆதங்கம் எங்கேருந்து வருது? ஐயா நீங்கள் தானே கொடுத்தீங்க வாக்குறுதி, எழுதி அச்சடித்து வேறு எங்கள்கிட்ட கொடுத்தீங்கல்ல, உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், சம வேலைக்கு சம ஊதியம், அந்த வார்த்தையெல்லாம் போட்டு கொடுத்தீங்கல்ல. அந்த நாசமாக போனதெல்லாம் பார்த்து தானே நான் மயங்கி போய் தான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு கிடச்சிரும்னு. இப்போ இது 4.5 வருஷம் ஓடி போச்சு, இன்னுமே நீங்கள் செய்யலையே. அப்போ நீங்கள் என்ன இழவுக்கு ஆட்சியில் இருக்கணும்? இப்படி தானே அவங்க திட்டுறாங்க.